பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். நல்ல கனி கொடாத மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நீங்கள் நல்ல கனி கொடுக்கிற மரமாக இருக்கிறீர்களா? ஒரு மனிதனை மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஏன்னா அந்த நமக்கு அப்படி தானே கோபம் வரும்ல. கனியே கொடுக்காத ஒரு மரத்தை நம்ம தோட்டத்தில் வச்சுருந்தோம்னா அந்த மரத்தை நினச்சிடுவோம், வெட்டி அக்கினியில் போட்டுருவோம். இதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்தில், தோட்டமாக இருக்கிற இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். நல்ல கனியாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது, அவருக்காக வாழுகிறது. அந்த கனியை கொடுக்கும்போது பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். அப்படி இல்லாவிட்டால் நரகத்திலே தான் நாம் பங்கடைய வேண்டும். அதனால் நல்லவங்களாக வாழுங்க, கர்த்தருக்காக வாழுங்க, பாவத்தை விட்டு விலகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.